ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். ஜூன் மாதம் 27 2016 வருஷம் குஜராத்தில் இருக்க சூரத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக நைட்டு 11:15 மணிக்கு ஒரு பெண் ரொம்ப பதட்டமாக கால் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை அட்டன் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறாங்க. அந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்களோட குரலில் ஒரு பயங்கரமான நடுக்கம் தெரியுது. சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்க, இங்கே எங்கள் ஒட்டுமொத்த குடும்பமே ஆபத்தில் இருக்கு, நீங்கள் வந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த வீட்டோட அட்ரஸை கொடுக்குறாங்க. போலீஸுக்கு ஒன்றுமே புரியல, நைட்டு எதுக்காகடா ஒரு பொண்ணு இவ்வளோ பதட்டமாக கால் பண்ணுதுன்னு. உடனே ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் அடுத்த ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக நைட்டு 11:45 மணிக்கு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில் இருக்க கேட்டு திறந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட கதவும் திறந்திருக்கு. இந்த பெண் வசிக்கிற அந்த ஏரியா குஜராத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் வசிக்கிற ஏரியா. இப்போ போலீஸும் அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. அங்க லிவிங் ரூம்ல ஒரு நபர் ரத்த வெள்ளத்துல இருக்காரு. அவரை யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. உடனே போலீஸும் பதட்டமாகறாங்க. உடனே ஒரு போலீஸ் ஆபீசர் கால் பண்றாரு, ஆம்புலன்ஸுக்கு வர சொல்றாரு, பேராமெடிக் டீமை வர சொல்றாரு. அப்படி போலீஸ் அந்த கிரைம் சீனை செக் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த வீட்டோட முதல் மாடியில இருக்க ஒரு ரூம்ல இருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அதாவது மேல இருக்கிற ஒரு ரூம்ல இருக்க கதவை யாரோ உள்புறமா இருந்து தட்டுற மாதிரி தெரியுது. தட் மீன்ஸ் மேல இருக்க ரூமுக்குள்ள யாரோ ஒரு நபர் அடைக்கப்பட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உடனே மேல போறாங்க. அந்த கதவை திறந்தவன ஒரு பெண் பதட்டமா வர்றாங்க. கையில ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க. போலீஸை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வருது. அப்ப போலீஸ் ஆபீசர் கிட்ட அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், திடீர்னு எங்க வீட்டுக்குள்ள 2 பேர் வந்துட்டாங்க, கத்தி முனையில என்ன உள்ள லாக் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னோட கணவர் வெளியில இருந்தாரு, என்ன ஆச்சு, என்னோட கணவர் சேஃபா இருக்காரான்னு கேட்குறாங்க. பட் போலீஸுக்கு அந்த பெண்மணி கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவங்களும் மாடிப்படியிலிருந்து இப்படி இறங்கி வர்றாங்க. லிவிங் ரூம்ல ரத்த வெள்ளத்துல சடலமா இருக்கிற தன்னோட கணவரை பார்த்து அப்படியே அந்த இடத்திலே மயங்கி விழுந்துடுறாங்க. பட் லக்கிலி போலீஸ் அந்த கையில வச்சிருந்த குழந்தைய சேஃபா பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லி இந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்போ கிரைம் சீனை ஃபுல்லா போலீஸ் செக்யூர் பண்றாங்க. இப்போ ஃபாரன்சிக் டீம் அந்த கிரைம் சீனையை சல்லட போட்டு தேடுறாங்க. ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமா, இல்ல கால் தடங்கள் கிடைக்குமா, இல்ல டிஎன்ஏ கிடைக்குமான்னு கிடைக்கிற எல்லா ஃபிங்கர் பிரிண்ட் அதோட தடயங்களையும் எடுத்துக்கிறாங்க. மேலும் போலீஸ் அதிகாரிகள் அந்த வீடு ஃபுல்லா சோதனை பண்ணும்போது இது ஒரு பணக்கார ஃபேமிலி, ஸோ கண்டிப்பா இது ஒரு ராபரிக்காக பண்ணப்பட்ட ஒரு கொலையா இருக்கலான்னு அவங்க வீட்டில் இருக்க கபோர்டு, அதுக்கப்புறம் விலையுயர்ந்த பொருட்கள் இருக்கிற லாக்கர் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. பட் எந்த விதமான பொருளும் அந்த வீட்டிலிருந்து திருடு போலங்கிறது தெரியறதுனால இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை கிடையாது, இந்த நபரை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்கிற மாதிரி தான் போலீஸால யூகிக்க முடியுது. இப்ப கொலை செய்யப்பட்ட அந்த நபரை பத்தி போலீஸ் தகவலை திரட்டும் போது அவரோட பேரு தீக்ஷித்னு தெரிய வருது. அவர் குஜராத்திலே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, மல்டிபிள் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு, கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரு. வீட்டில் அவ்வளவு தங்கம் வைரம் நகைகள் இருந்தா கூட, கோடி கோடியான பணமும் இருந்தா கூட ஒரு ரூபா கூட திருட்டு போகல. இப்போ அவங்க மனைவி, அதாவது போலீஸுக்கு கால் பண்ண அந்த மனைவியோட பேரு வெல்சி, அவங்க கிட்ட போலீஸ் பேச முயற்சி பண்ணா கூட தன்னோட கணவரோட மரணத்திலிருந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க இன்னமே மீண்டு வரல. அப்போ இவங்க குடும்ப உறவுகள் கிட்ட பேசுறாங்க, கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட அப்பா அம்மா கிட்ட பேசுறாங்க, அந்த வெல்சிங்கிற பெண்ணோட அப்பா அம்மா கிட்டையும் பேசுறாங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த நபருக்கு பிசினஸ்ல சொல்லிக்கிற மாதிரி பெரிய லெவல் எதிரிலாம் கிடையாது, அதுவும் கொலை பண்ற அளவுக்கு எதிரிலாம் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. சோ இப்போ போலீஸுக்கு குழப்பமான விஷயம் என்னன்னா, இவருக்கு அபிஷியலா எதிரின்னு யாரும் கிடையாது, இவரை கொலை பண்ற அளவுக்கு தேவைப்படுற எதிரியும் கிடையாது, பிளஸ் இந்த வீட்டுக்குள்ள ராபரியும் நடக்கல. அப்படின்னா இந்த கொலை எதற்காக நடத்தப்பட்டது, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்னங்கிற பலவிதமான கேள்விகள் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. மேலும் போலீஸோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்த நபர்கள் பின்னாடி கதவை உடைச்சிட்டோ ஜன்னலை உடைச்சிட்டோ வரல, முன் கதவு வழியா தான் உள்ள வந்திருக்காங்க, அதே முன் கதவு வழியா தான் வெளியில போயிருக்காங்க. எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் கிடையாது. இப்போ போலீஸ் மோப்பனாய் உதவியோட தேடி பார்க்கும்போது அந்த மோப்பனாய் என்ன பண்ணுது, இந்த கிரைம் சீன்ல இருந்து அவங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற கார் ஷெட்ல போய் நிக்குது. ஸோ தட் மீன்ஸ் கொலை பண்ண நபர்கள் இந்த கார் பார்க்கிங் இருக்க ஏரியாவுக்கு வந்திருக்காங்க, இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. பட் அப்போதான் போலீஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க,
இவரை கொலை செஞ்ச அந்த நபர்கள் இந்த தீக்ஷித்ங்கிற நபரோட கார்லயே தப்பிச்சு போயிருக்காங்க. தட் மீன்ஸ் அவரோட காரை திருடிட்டு தான் அதை ஒரு கேட்டவே வெஹிக்கிளாவே யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த காரை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. மேபி அந்த காரை கண்டுபிடிச்சா அதுக்குள்ள ஏதோ ஒரு தடயம் கிடைக்கும்னு அந்த காரை வலை வீசி தேடும் போது அன்னைக்கு சாயங்காலமே இந்த காரை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு இடத்துல அந்த காரை அபண்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க. போலீஸும் அந்த காருக்குள்ள சல்லடை போட்டு தேடுறாங்க. ஃபாரன்சிக் டீமும் இன்ச் பை இன்ச்சா உள்ள ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்த்தா பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த காருக்குள்ள எந்தவித தடயமும் கிடைக்கல. உண்மையிலேயே போலீஸுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஒரு நபர்கள் இவரை கொலை பண்ணிட்டு அந்த கார்ல தப்பிச்சு போறாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயம் இருக்கும்ல. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கலாம், ஃபுட் பிரிண்ட் இருக்கலாம், இல்ல ஹேர் சாம்பிள் இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபைபர் மெட்டீரியல் டிரான்ஸ்பரா இருக்கலாம். பட் எந்த விதமான தடயங்களையும் போலீஸாலையும் ஃபாரன்சிக்காலையும் அந்த காருக்குள்ள கண்டுபிடிக்க முடியல. சோ போலீஸ் பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல இவருக்கு எதிரி இல்லைன்னா ஒருவேளை இவருக்கு வேற ஏதாவது ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குமோ, அதுக்காக இந்த கொலை நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள்லயும் விசாரிக்கிறாங்க. பட் அந்த மாதிரி எந்த விதமான அஃபைரும் இவருக்கு இல்லைன்னு தெரியுது. கணவன் மனைவி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. உண்மையிலேயே இந்த கொலைக்குரிய மோட்டிவ் என்னன்னு தெரியாம போலீஸ் இந்த வழக்கை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறாங்க. குஜராத்ல பணக்காரங்கள் வசிக்கிற அப்படிப்பட்ட இந்த ஒரு ஏரியால தீக்ஷித்ங்கிற இந்த பிசினஸ் மேனை கொலை பண்ண அந்த நபர்கள் யாரு, அவரை எதுக்காக கொலை பண்ணாங்க, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச குஜராத்ல இருக்க சூரத்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி தீக்ஷித்ங்கிற இந்த நபருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பேருதவியா இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் நீங்க லைக் பண்ண மறந்துட்டீங்கன்னா எனக்காக ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு ஒரு பெரிய லெவல் தடயமும் கிடைக்கல. வந்த கொலைகாரங்க பக்காவா பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, ஒரு டிஎன்ஏ இல்ல, ஒரு ஃபுட் பிரிண்ட் இல்ல, ஒட்டு மொத்தத்துல அந்த கொலைகாரங்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு கொலையை பண்ணிட்டு போனதுக்குரிய எந்த தடயமும் போலீஸுக்கு கிடைக்கல. அப்ப போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா செல்போன் ரெக்கார்ட். இதுதான் நம்ம நிறைய கிரைம் சீன்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த கொலை நடந்தது நைட்டு 11 மணிக்கு மேல. ஸோ 11 மணில இருந்து ஒரு 11:30 மணிக்குள்ள இடைப்பட்ட இந்த டயத்துல இவங்க வீட்டுக்கு பக்கத்துல யாரெல்லாம் செல்போன்ல ஆக்டிவா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தடயங்கள் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போன் வருது. அந்த தடயங்களையும் ஒன்னு ஒன்னா குஜராத் போலீஸ் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலை செய்யப்பட்ட தீக்ஷித்ங்கிற நபரோட மனைவி அந்த வெல்சிங்கிற பெண் கிட்ட என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்டா மட்டும்தான் உண்மையிலேயே இங்க என்ன நடந்ததுங்கிற ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். பட் அந்த பெண்மணி இன்னுமே போலீஸ் கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இல்ல. அவங்க மென்டலா பயங்கர டிஸ்டர்பா இருக்கிறதுனால போலீஸும் அவங்களுக்கு ஒரு 2 days டைம் தராங்க. அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எப்போ அந்த பெண் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்லுங்க, அப்ப நாங்க உயர் அதிகாரிகள் வந்து அவங்கள மீட் பண்றோங்கிறாங்க. ஃபைனலா ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வர்றாங்க. இப்போ போலீஸ் அந்த வெல்சி கிட்ட என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் இவங்ககிட்ட என்ன கேட்கறாங்கன்னா வந்த நபர்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் 2 பேர் வந்தாங்க, கத்தியோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்களோட ஃபேஸை பார்க்க முடியல, பிகாஸ் அவங்க மாஸ்க் போட்டுருந்தாங்க, கையில ஃபுல்லா க்ளவுஸ் போட்டுருந்தாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் கிரைம் சீன்ல கிடைக்கிற தடயமும் ஒத்து போகுது. அவங்க பக்காவா பிளான் பண்ணி க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு வந்ததுனால தான் கிரைம் சீன்ல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. ஓகே மேடம், இப்போ டீட்டெயிலா சொல்லுங்க, நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க, எப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுங்கிற மாதிரி தெளிவா சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், சம்பந்தப்பட்ட இரவு ஜூன் மாதம் 27ஆம் தேதி 2016ஆம் வருஷம் நானும் என்னோட கணவரும் ஷாப்பிங் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி வரைக்கும் ஷாப்பிங் பண்ணி ஒரு 10:55 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோம். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து காரை பார்க் பண்ணோம். ஜென்ரலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெளிப்புறமாக ஒரு கேட் இருக்கும், அதை லாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உள்புறமாக ஒரு கதவு இருக்குது, அதை லாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் மாடியில் எல்லாரும் போய் படுத்துருவோம். ஸோ அன்னைக்கும் இதான் நடந்தது. நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு வந்தோம். என் கணவர் காரை வந்து ஷெட்டில் பார்க் பண்ணார். அதுக்கப்புறம் வெளிப்புறமாக இருக்கிற கேட்
கேட்டை லாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து டோரை லாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என் கணவர் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி மாடியில் இருக்க எங்க ரூமுக்கு போயிட்டேன். ஸோ நான் வெளியில போறதுக்காக சில நகைகள்லாம் போட்டிருந்தேன். அந்த நகைகள் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல கலட்டி வச்சுட்டு நான் உள்ள ரூம்ல வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தேன். என்னோட கணவரும் அப்போ உள்ள வந்தாரு. அப்படி உள்ள வந்த கணவர், ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போனார். ஸோ எனக்கு அவர் எதுக்கு போறாருன்னு தெரியல. மேபி நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, அதாவது இந்த கார் பார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ஷெட்டில், அங்கே ஒரு லைட் இருக்குது. சில சமயம் என்னோட கணவர் அந்த லைட்டை ஆஃப் பண்ண மறந்துடுவார். மேபி நைட்டு ஃபுல்லாக அந்த லைட்டு எரிஞ்சிட்டு இருக்குங்கிறதுனால அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்காக என்னோட கணவர் போயிருக்காருன்னு நினச்சி நான் என்னோட ரூமில் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு கீழே இருந்து பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுற சத்தம் கேட்குது. என்னோட கணவரோட ஒரு அலறல் சத்தமும் கேட்குது. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு கதவை திறந்துட்டு இப்படி கீழே வந்து பார்த்தா என்னோட கணவரை கத்தி முனையில முகமுடி அணிஞ்ச 2 நபர்கள் பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க என்னையும் பார்த்துட்டாங்க. அப்போ ஒரு நபர் என்னோட கணவரை டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு, இன்னொரு நபர் என்கிட்ட வர்றாரு. என்ன இப்போ மேல இருக்கிற மாடியில் இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூமுக்குள்ள புஷ் பண்ணி தள்ளுறாங்க. அப்போ நான் கலட்டி வச்சிருந்த என்னோட நகைகள், ஒரு செயின் போட்டிருந்தேன், ஒரு நெக்லஸ் போட்டிருந்தேன், தங்க வளையல் போட்டிருந்தேன், இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையும் என்னோட குழந்தையும் இந்த ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது நடக்கும்போது கரெக்டா ஒரு 11:15 மணி இருக்கும். இப்படி என்னை உள்ள லாக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பதட்டம் வந்துருது. என்னோட கணவர் வெளியில இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு தான் நான் கரெக்டா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, இவங்க 11:15க்கு போலீஸ் கால் பண்ணியிருக்காங்க. போலீஸும் அதை அக்ரி பண்றாங்க. ஸோ போலீஸும் அந்த காலை ரிசீவ் பண்ண ½ அன் ஹவருக்குள்ள இங்க வர்றாங்க. பட் போலீஸ் இங்க உள்ள வந்தது 11:45க்கு. பட் அதுக்குள்ளேயும் இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ மேபி இவங்களை அடைச்சி வச்ச அந்த டயத்துலேருந்து, அதாவது வெல்சி போலீஸுக்கு கால் பண்ண அந்த 11:15லேருந்து 11:30க்குள்ள இடைப்பட்ட இந்த 15 நிமிஷத்துக்குள்ளதான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் யூகிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கீழே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் தொடர்ந்து கதவை தட்டிட்டே இருந்தேன். நீங்க வந்து கதவை திறக்கும் போதுதான் கீழே என்னோட கணவர் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, கதறி அழுகுறாங்க. இப்போ இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, ஒரு 2 பேர் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. முன்னாடியே அந்த காம்பவுண்டுக்கு உள்ள வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப 2 விஷயம் நடந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கதவை திறந்துட்டு உள்ள போனப்போ இவங்க பின்னாடி கூடியே வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம், இது நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது அவங்க கணவர் கார் ஷெட்ல லைட்டை ஆன் பண்ணிட்டே வந்திருக்காரு. அதை ஆஃப் பண்றதுக்காக அவர் வந்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ள போகும்போது அவரை புஷ் பண்ணிட்டு இந்த 2 பேரும் உள்ள வந்திருக்கலாம். இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்ப போலீஸ் இந்த வெல்சி கிட்ட திரும்பவும் கேட்கிறாங்க, சரி ஓகே உங்களால அவங்க ஃபேஸை பார்க்க முடியல, பட் அவங்கள பத்தி ஏதாவது ஒரு சின்ன தடயம் உங்களுக்கால கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இவங்களும் நெடுநேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க, சார் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், அவங்க 2 பேரும் ஹிந்தியில பேசிக்கிட்டாங்க, குஜராத்தில பேசலங்கிறாங்க. அதை வச்சு போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, மேபி இந்த இன்சிடென்ட் பண்ண 2 பேரும் குஜராத் ஸ்டேட்டை சேர்ந்தவங்களா இருக்காது, மேபி பக்கத்தில் இருக்க வேற ஏதாவது நார்த் இந்தியன் ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கலாங்கிற மாதிரியும் திங்க் பண்றாங்க. குஜராத்தில் இருக்க ஒருத்தனை பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். மோட்டிவும் என்னன்னு தெரியல, அதுவும் வெளிமாநிலத்துக்காரன் வந்துட்டு போனா அப்படின்னா உண்மையிலேயே இந்த கொலைகாரனை எப்படி பிடிக்க போறோம் அப்படிங்கறதான் போலீஸுக்கு ஒரு குழப்பமான விஷயமா இருக்கு. இப்போ போலீஸ் திரும்பவும் இந்த வீடை ஃபுல்லா சோதனை பண்ணும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பணக்காரங்க, இவங்களோட கபோர்டை திறந்து பார்க்குறாங்க. தங்க கட்டி, அதாவது கோல்டு பிஸ்கட், அவ்வளோ பிஸ்கட் இருக்கு, வைர நகைகள் அவ்வளோ இருக்கு, ரோலக்ஸ் வாட்ச் வச்சிருக்காரு, வீட்டுக்குள்ள அவ்வளவு லக்ஸூரியஸான கார் இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்க தெரியும், கொலைகாரங்க எதையுமே டச் பண்ணல. பட் இவரோட காரை மட்டும் இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிருக்காங்க. எதுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க? அந்த காரை திருடணும் அப்படின்ல, அதை ஒரு கெட்டவே வெஹிக்கிளா பயன்படுத்துறோம், அதுல தப்பிச்சு போனோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போயிருக்காங்க. அதையும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா அபண்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா ராபரிங்கிற மோட்டிவ் கிடையாது. இப்போ போலீஸ் என்ன மோட்டிவ்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே டயத்துல இந்த கேஸை பத்தி மீடியாவுக்கு போது பொதுமக்கள் எல்லாரும் பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் கொலை செய்யப்பட்டதுனால கவர்மெண்ட் சைடு இருந்தும் மீடியா சைடு இருந்தும் அழுத்தம் அதிகமாகுது. ஏன்? அப்போ குஜராத்தில் சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்களே இதில் டைரக்டா தலையிட்டு இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்லி டிஜிபிக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன் போலீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எந்த ஒரு கொலையிலையும் 2 விதமான தடயங்களை தான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. ஒன்று செல்போன் ரெக்கார்ட், 2வது சிசிடிவி. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய பணக்கார
பணக்காரங்க வீட்டில் சிசிடிவி இல்லை. இதுதான் போலீஸுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதுக்குரிய காரணம் யாருக்குமே தெரியல. இப்போ இவங்க வீட்டில் சிசிடிவி இல்லை, பட் போலீஸ் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே பணக்காரங்க மாதிரி பார்க்கும்போது இவங்க வீட்டு எதிர்த்த வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி இவங்க வீட்டு வாசலை நோக்கி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்குன்னு சம்பந்தப்பட்ட நாள், அதாவது ஜூன் மாதம் 27 அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது நைட்டு கரெக்டா 9:45 மணிக்கு ஒரு ஆட்டோ இவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அந்த ஆட்டோல இருந்து 2 நபர்கள் இறங்குறாங்க. முகமூடி போட்டிருக்காங்க, கையில க்ளோஸ் போட்டிருக்காங்க. அந்த 2 பேரும் இவங்க வீட்டு காம்பவுண்ட் வால்ல ஏறி குதிச்சு உள்ள போனதுக்குரிய தடயம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் போலீஸுக்கு கிடைச்ச பிரேக் த்ரூ. ஸோ 9:45 ஒரு 2 பேர் ஆட்டோல வந்து இவங்க ஷாப்பிங் போயிட்டு வர்ற வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள, அதாவது காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்திருக்காங்க. ஸோ இவங்க கரெக்டாக ஒரு 10:50க்கு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வர்றாங்க. ஸோ 10:55க்கு இவங்க ஷாப்பிங் போயிட்டு வந்த கார் இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச காட்சிகள் பதிவாயிருக்கு. பட் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்ததோ இல்லை அந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள்ள என்ன நடந்ததோ அப்படிங்கிற காட்சிகள் இதில் விசிபிளா இல்லை. பட் இவங்க வீட்டுக்குள்ள யாரு போறாங்க வர்றாங்கிறது மட்டும்தான் விசிபிளா இருக்கு. ஸோ இவங்க கரெக்டாக 10:55க்கு உள்ள போறாங்க. அடுத்த 20 நிமிஷத்துக்குள்ள 11:20க்கு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து தீக்ஷித் அப்படிங்கிற இந்த நபரோட கார் அப்படி சிட்டா பறந்துட்டு போகுது. ஸோ அப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, இந்த காரை இப்போ வெளியில் எடுத்துட்டு போனது இந்த கொலைகாரங்க தீக்ஷித்தை கொலை பண்ணிட்டு அவங்க மனைவி சொன்ன மாதிரி இந்த காரில் தப்பிச்சு போயிருக்காங்கிற மாதிரி தான் கண்டுபிடிக்கிறாங்க. பட் என்னதான் இவ்வளவு தகவலை கண்டுபிடிச்சா கூட அந்த சிசிடிவி கேமரா வழியா இந்த கொலைகாரங்களோட ஃபேஸையோ இல்லை இவங்களை டிராப் பண்ணிட்டு போன அந்த ஆட்டோ நம்பரையோ கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் இவங்களை டிராப் பண்ணிட்டு போனாங்களா அந்த ஆட்டோ, அப்போ அதோட நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கொலைகாரங்க அவ்வளவு திறமையா நம்ம எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தோம், எப்படி வெளியில போனோங்கிற மாதிரி எந்த தகவலையும் ஒரு சின்ன தடயத்தையும் போலீஸுக்கு விட்டுட்டு போக முடியாத மாதிரி அவ்வளவு கிளவரா பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இந்த கொலைகாரங்களோட ஃபேஸை பார்க்க முடியல. பட் இவங்க தீக்ஷித்தோட கார்ல தான் தப்பிச்சு போனாங்கிறது போலீஸுக்கு தெரியும். அவரோட கார் நம்பர் என்னங்கிறது தெரியும். அப்போ இந்த வீட்டில இருந்து கார் எந்த இடத்துல அபண்டட் ஆகி அவங்க கண்டுபிடிச்சாங்களோ இடைப்பட்ட அந்த தூரத்தில் எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கோ அப்போ இந்த கொலைகாரங்களை பற்றியான ஏதாவது ஃபேஸ் கவர் ஆகிருக்குமான்னு பார்க்கும்போது, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நைட்டு நேரம். ஸோ இந்த கொலைகாரங்களும் முகமூடி போட்டிருந்ததுனால எந்த விதமான கேமராவிலையும் இந்த காரை யார் ஓட்டிட்டு போனால் அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குங்கிற தடயங்கள் பதிவாகலை. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கொலைகாரங்கள் பக்காவாக பிளான் போட்டிருக்காங்க. இந்த தீக்ஷித் வீட்டிலேருந்து அவரோட காரில் நம்ம தப்பிச்சு போனோம் அப்படின்னா எந்த ஏரியாவில் நம்ம தப்பிச்சு போனோம், எந்த ஸ்ட்ரீட்டில் போனோம், எந்த ரோட்டில் போனோம், எந்த ஏரியாவில் சிசிடிவிகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி ஏற்கனவே ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தப்பிச்சு போன அந்த வழிநெடுக பார்க்கும்போது சில சிசிடிவி காட்சிகள் தான் போலீஸுக்கு கிடைக்குது. ஆக மொத்தத்தில் இந்த சிசிடிவி காட்சிகள்னால போலீஸுக்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த ஆட்டோ நம்பரையும் கண்டுபிடிக்க முடியல. இவங்க என்னதான் தப்பிச்சு போனா கூட கடைசியில் இந்த காரை அபண்டன் பண்ணிட்டு அவங்க எதுல போனாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி போலீஸ் இந்த வழக்கை என்னடா பண்றது அப்படின்னு விழிப்பிதுங்கி இருக்க நேரத்தில் போலீஸ் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு உயர் அதிகாரி முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நோட் பண்றாரு. சார், இந்த வீட்டில் நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. தீக்ஷித், அவங்க மனைவி, தீக்ஷித்தோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அவரோட தாத்தா பாட்டின்னு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. பட் கொலை நடந்தப்போ இந்த வீட்டில் தீக்ஷித்தும் அவங்க மனைவியும் இருந்திருக்காங்க. வீட்டில் இருக்க மற்ற நபர்கள் வெளியூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரங்களுக்கு இப்போ வீட்டில் தீக்ஷித்தும் அவங்க மனைவி மட்டும்தான் இருக்காங்க, மற்றவங்க வெளியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஸோ அப்போ கொலைகாரங்களுக்கு இந்த தகவல் தெரிய வருது அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நபர் அந்த கொலைகாரங்களுக்கு இந்த தகவலை கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான கேள்வி. அப்ப போலீஸ் யோசிக்கிறாங்க, அப்போ இது வீட்டுக்குள்ள இருந்து யாரோ பண்ண வேலையா இருக்குமோங்கிற மாதிரி போலீஸ் யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்ட தீக்ஷித்தோட அப்பா போலீஸுக்கு கால் பண்ணி, சார் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா, ஒரு எமர்ஜென்சியாக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுங்கிறாரு. அப்போ போலீஸும் வராங்க. அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னா, தீக்ஷித்தோட அம்மா அப்பா, அவங்க சகோதரர் இருக்காங்க. பட் அவங்க மனைவி இல்லை, அவங்க வெளியில் போயிருக்காங்க. இப்போ போலீஸ் கேட்குறாங்க, என்ன சார் எதுக்காக கால் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தீக்ஷித்தோட அப்பா சொல்கிறாரு, சார் என்னோட மருமகள் வேல்சிங்கிற அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் படித்து பார்த்தேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
கொலைகாரங்கள ஒரு நபர் மேலே வர்றான். இவங்க எந்த ரூமில் வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாங்களோ அந்த ரூமில் நகைகளை கலட்டி வச்சுருந்தாங்க. அந்த நகைகளை அந்த கொலைகாரங்க திருடிட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, அது பொய் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, அவங்க அன்னைக்கு போட்டு போன நகை எல்லாமே வீட்டில் பத்திரமா இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. போலீஸ் என்ன சொல்கிறாங்க, எங்கே காமிங்க அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரையும் அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இவங்களுக்கு சொந்தமான நெக்லஸ், அதுக்கப்புறம் அந்த செயின், வளையல் எல்லாமே இருக்குது. அதுவும் விலை உயர்ந்த தங்க நகைகள். இப்போ எங்கள் எல்லாத்துக்கும் என்ன டவுட்டுனா, உண்மையிலேயே அந்த கொலைகாரங்க எங்கள் மருமகள்கிட்ட நகையை திருடிட்டு போல அப்படின்னா அவங்க எதுக்காக பொய் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தீக்ஷித்தோட அப்பா ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கப்புறம் தீக்ஷித்தோட அம்மா வர்றாங்க. சார், ஏன் சைடு இருந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம். அதுவும் என்னோட பையனுக்கு கொலை நடக்கும்போது 25 வயசு ஆகுது. என்னோட மருமகளுக்கும் சின்ன வயசு தான். இப்படி ஒரு தம்பதிகள் சந்தோஷமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு இளம் கணவர் இறந்து போனா ஒரு மனைவிக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். பட் என்னோட மருமகளுக்கு 1% கூட அதிர்ச்சி இல்லை சார். கணவர் இறந்து போன மறுநாளே தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு வெளியில போறா, பியூட்டி பார்லருக்கு போறா, ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கா. அவ முகத்துல 1% கவலை கூட இல்லை. சத்தியமா எங்களால இதை நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க தீக்ஷித்தோட சகோதரரும் ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. சார், இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். இப்போ ஒரு பையன் எடுத்துக்கோங்க, இவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட அப்பா இறந்து போயிட்டாரு. அப்போ என்ன பண்ணுவான், அம்மா தான் ஆறுதலாக இருக்கணும். அந்த குழந்தை அப்பா அப்பான்னு அழுதுட்டு இருக்கும்போது அம்மா தான் கட்டி அணைச்சி ஆறுதல் சொல்லணும். பட் இவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ என்னோட சகோதரருக்கு இறுதி மரியாதை செலுத்தி நாங்கள் அடக்கம் பண்ணோமோ அதுக்கப்புறம் இந்த பையனை கண்டுக்கவே இல்லை சார். ஜாலியாக வெளியில போறாங்க, பியூட்டி பார்லர் போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறாங்க. எங்களால் நம்பவே முடியல. கணவர் இறந்து போயிருக்கான், பையனையும் கண்டுக்கல. எப்படி ஒரு பெண்ணால இப்படி இருக்க முடியும்? அதுவும் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் பொய் அப்படிங்கிறதுனால எங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் எங்க மருமக மேலதான் சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் வேல்சிங்கிற இந்த மருமகளை நோக்கி தான் கை காமிக்கிறாங்க. மேலும் ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த மருமகள் மேல சந்தேகப்படுறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க அப்பா என்ன சொல்றாரு, சார் என்னோட மருமக என்ன சொன்னாங்க, இவர் அந்த கார் ஷெட்ல இருக்க லைட்டை ஆஃப் பண்ண மறந்துட்டாரு, அதுக்காண்டி தான் திரும்ப போய் கதவை திறந்தாரு, அப்ப அந்த கொள்ளைக்காரங்க உள்ள வந்துட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். பிகாஸ் அந்த கார் ஷெட்ல இருக்க லைட்டை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எங்க வீட்டு கதவை திறக்கணுங்கிற அவசியமே இல்லை. நாங்க உள்ளவே ஒரு லைட் வச்சிருக்கோம். அந்த லைட்டை தான் என்னோட பையன் யூஸ் பண்ணுவான். அவன் உண்மையிலேயே அந்த கார் ஷெட் லைட்டை ஆஃப் பண்ணணும்னு சொல்லி கீழே போயிருந்தா அவன் மெயின் டோரை திறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் ஒரு பொய் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது சார்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே போலீஸ் அதிகாரிகள் சந்தேகப்படுறதை வச்சு பார்க்கும்போது இந்த மனைவிக்கு தான் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ அந்த வேல்சிங்கிற மனைவியை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. இப்போ போலீஸ் அவங்க கிட்ட இருக்க சந்தேகத்தை 2 விதமான கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கார் ஷெட்டோட லைட்டை பத்தி கேட்கறாங்க. அந்த லைட்டை உள்ள இருந்தே ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னா உங்க கணவர் எதுக்காக கதவை திறக்கணும், நீங்க ஏன் பொய் சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் என்னோட கணவர் கார் ஷெட்ல இருக்க லைட்டை ஆஃப் பண்ண தான் போனாரா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லிட்டு போல, அது என்னோட அனுமானம். எல்லாத்தையும் அவர் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு மேலே ரூமுக்கு வந்தார். வந்தவர் ஐயோ ஒரு நிமிஷம் வர்றேன்னு சொல்லிட்டு போனார். நான் அப்போ என்ன நினச்சிக்கிட்டேன், ஒருவேளை அந்த கார் ஷெட்டில் லைட்டை போட்டு வந்துட்டாரு, ஆஃப் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டேன். பிகாஸ் இது ஏற்கனவே 2-3 டைம் நடந்திருக்கு, அதனால தான் அப்படி நினச்சேன். தவிர அவர் என்கிட்ட கார் ஷெட் லைட்டை தான் ஆஃப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போல அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக போலீஸை ஒரு டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதை விட்டுருவோம். நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு கொள்ளைக்காரன் மேலே வந்தால் அங்கே நான் கலட்டி வச்ச தங்க நகைகளையும் வைரங்களையும் இந்த வளையலையும் திருடிட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் அந்த நகையும் வளையல் எல்லாமே வீட்டில் தான் இருக்கு, திருடு போலன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மாமியாரும் மாமனாரும் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. சார் நான் அன்னைக்கு போட்டு போன நகை எனக்கு சரியாக என்ன போட்டு போனேன்னு கூட தெரில, மேபி வேறு நகையை அவங்க திருடிட்டு போயிருக்கலாம் சார், எங்கள் மாமனார் மாமியார் தப்பான ஒரு நகையை பார்த்துருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்க இப்படியெல்லாம் பொய் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் இவங்க அன்னைக்கு நைட்டு எங்கே ஷாப்பிங் போனாங்களோ அந்த ஷாப்பிங் மாலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் எடுக்கிறாங்க. அதில் இவங்களோட காட்சிகள் பதிவாயிருக்கு. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி அன்னைக்கு ஷாப்பிங் போனப்போ இவங்க என்ன நகைகள் போட்டிருந்தாங்கிறத போலீஸ்
போலீஸ் அழகா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அந்த நகைகள் இன்னமே அவங்க வீட்டில் தான் இருக்கு, திருடு போலங்கிறத அந்த மாமனாரும் மாமியாரும் உறுதிப்படுத்திருக்காங்க. பட் இந்த மருமகள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நகையை கொள்ளைக்காரங்க திருடிட்டு போயிட்டாங்கிறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, இதே நகையை தான் போட்டு போயிருக்கீங்க, அந்த நகை வீட்டில் இருக்கு, அது எப்படி அவங்க திருடிட்டு போனாங்க நீங்க சொல்லுவீங்க? அந்த நகைகள் உங்க வீட்டில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட அதுக்கு சுத்தமா ஒரு பதிலும் இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி போலீஸ் கடைசியில் கிளவரா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. இந்த பொண்ணு அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. ஓகே மேடம், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்கள் கணவரை கொலை பண்ணிவிட்டு உங்கள் கணவரோட காரையே எடுத்து அவங்க தப்பிச்சுட்டு போயிருக்காங்க, கரெக்டா? ஓகே சார், கரெக்டு. உங்கள் கணவர் டெய்லி வெளியில் போயிட்டு வர்றாரு, ஆஃபீஸ் போயிட்டு வர்றாரு, நைட்டு வர்றாரு, காரை வந்து பார்க் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அந்த காரோட கீயை எங்கே வைப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் லாக் பண்ணுவார். எங்கள் வீட்டில் வந்து ஒரு கப்போர்டு இருக்குது, அந்த கப்போர்டுக்குள்ளே தான் அந்த கீயை வைப்பாருங்கிறாங்க. ஓகே, உங்கள் கணவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கீங்க, காரை லாக் பண்ணுறாரு, அந்த சாவியை கபோர்டுக்குள்ளே வைக்கிறாரு, எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள உங்கள் ரூமுக்குள்ளே வந்துட்டாரு. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் கதவை திறக்கிறாரு. அப்போ தான் அந்த கொள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. அவங்க கணவரை கொலை பண்ணிடுறாங்க. பட் உங்கள் வீட்டில் எந்த கபோர்டுக்குள்ள இந்த காரோட கீ இருக்கும் அப்படிங்கிறது அந்த கொள்ளைக்காரங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் 1000 கபோர்டு இருக்கும், அதுவும் கரெக்டாக 15 நிமிஷத்தில் கொலை பண்ணுறாங்க. 11:20க்கு கரெக்டாக கார் கீயை எடுத்துட்டு வெளியில் போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார் கீ எங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா வேற யாராவது ஒரு நபர் அந்த கார் கீயை அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கொஸ்டினை சத்தியமா அந்த பெண் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அப்பவும் சொல்றாங்க, இல்லை சார் எனக்கு அதை பற்றி தெரியல, அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ போலீஸ் இவங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்க மேடம், இவ்வளோ எவிடன்ஸை வச்சு கேட்குறோம், இதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு மறைக்கிறீங்க? நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது, பட் உங்கள் கூட யார் இருக்காங்கங்கிறதா எங்களுக்கு தெரியல, அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நீண்ட யோசனைக்கு அப்புறம் ஃபைனலாக இந்த பெண் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார், நான் ஒத்துக்கிறேன், நானும் என்னோட முன்னாள் காதலர் சன்னி அப்படிங்கிற அந்த நபரும் சேர்ந்து தான் கொலை பண்ணோம். ஸோ என்னோட காதலருக்கு அவரோட ஃப்ரெண்டு திரேந்திராங்கிற ஒரு நபர் தான் உதவியாக இருந்தார், அவங்க 2 பேரும் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே மேடம், என்ன நடந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுங்கிறாங்க. சார் எங்களுக்கு 2015ஆம் வருஷம் திருமணம் நடந்தது. பட் நான் என்ன காலேஜ் படிக்கிற டேஸ்லேருந்து இந்த சன்னிங்கிற பையனை காதலிச்சிட்டு இருந்தேன் சார். எங்கள் வீட்டில் இந்த காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கல. அதே டயத்தில் என்ன ஒரு பணக்கார வீட்டிலேருந்து வந்து பொண்ணு கேட்குறாங்கன்னு எங்கள் அம்மா அப்பா இவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் இவரை திருமணம் பண்ணிக்கிட்டேன், ஒரு குழந்தை இருக்கு, நல்ல வசதியான வாழ்க்கை தான். நானும் என்னோட முன்னாள் காதலரை மறந்துட்டேன். பட் ஒரு நாள் ஆக்சிடெண்டா அவனை ரோட்டு பக்கம் பார்க்குறேன். அப்போ பேச ஆரம்பிக்கிறோம், எங்களுக்குள்ள திரும்ப கான்டாக்ட் வர ஆரம்பிக்குது, எனக்கு பழைய நினைவுகள் வர ஆரம்பிக்குது. நான் என்னதான் இவ்வளோ லக்ஸூரியஸாக இருந்தால் கூட என்னோட கணவர் கூட என்னோட காதலன் கூட இருக்கிற அளவுக்கு எனக்கு சந்தோஷம் கிடைக்கல, அந்த நிம்மதி இல்லை. அதனால என்னோட காதலனை எனக்கு திரும்ப வேணுங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு பிளான் போட்டோம். என்னோட கணவரை காலி பண்ணா மட்டும்தான் நம்ம 2 பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த ஒரு மரணம் வந்து ஒரு இயற்கையாவோ இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டாக நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளவு சொத்துல ஒரு மிகப்பெரிய தொகை உனக்கு வரும். பட் அதுக்கப்புறம் நான் உன்னை 2வது திருமணமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி தான் என்னோட கணவரை கொலை பண்ணுறதுக்கு பக்காவாக நாங்கள் பிளான் போட்டோம். ஸோ என்னோட காதலர் சன்னியும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு நம்பர் பிளேட் இல்லாத ஒரு ஆட்டோவில் 9:45 மணிக்கு என்னோட வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அது எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு என் கணவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஏங்க இன்னைக்கு நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, உள்ளே போங்க, நான் கேட்டை லாக் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லி என்னோட கணவரை உள்ளே அனுப்பிச்சேன். ஆக்சுவலாக நான் லாக் பண்ணுற மாதிரி நடித்தேன். பட் என்னோட வீட்டோட முன்கதவை நான் லாக் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி ஜஸ்ட் ஓப்பனில் வச்சுக்கிட்டேன். என்னோட கணவர் ஏதோ லிவிங் ரூமில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு மேலே ரூமுக்கு போனேன், என்னோட கணவர் பின்னாடி வந்தார். பட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உள்ளே வர்றாங்க. யாரோ ஒருத்தர் உள்ளே வர மாதிரி சத்தம் கேட்டு என்னோட கணவர் கீழே வர்றாரு. இவங்க கத்தி முனையில் இருக்காங்க. என்னோட கணவரை என் கண் முன்னாடியே கத்தியால் குத்தி கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட என்னோட கணவரோட காரோட கீயை எடுத்து கொடுத்து எஸ்கேப் ஆக சொன்னேன். என்ன அந்த ரூமுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போக சொன்னேன். இது எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள நடந்தது. ஸோ இவங்க லாக் பண்ணிட்டு கிளம்ப ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன். இதுதான் சார் நடந்தது, நாங்கள் பக்காவாக பிளான் பண்ணி தான் இதை பண்ணோங்கிற மாதிரி இவங்க கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டாங்க.
ஓகே, இப்போ இவங்க கொடுத்த கன்ஃபெஷன் இருக்கு. இப்போ போலீஸ் அந்த 2 பேரையும் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் இந்த பெண்ணோட முன்னாள் காதலர் சன்னிங்கிற அந்த பையனையும் அவனோட ஃப்ரெண்ட் அந்த டிரைவர் திரேந்திரங்கிற இந்த 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேத்தையும் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து டிராப் பண்ணிட்டு போனால அந்த ஆட்டோ டிரைவர் பக்காவா பிளான் பண்ணி நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நம்பர் பிளேட்டை போட்டுக்கிட்டான். இப்போ அந்த ஆட்டோ டிரைவரை பிடிக்கிறாங்க. அவன் சொல்றான், சார் இவங்க 2 பேர் தான் ஆட்டோல வந்தாங்க, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நம்பர் பிளேட்டை மட்டும் ரிமூவ் பண்ண சொன்னாங்க, நானும் சரி பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னு சரின்னு சொல்லிட்டேன்னு அவனும் சொல்லிக்கிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அகெயின்ஸ்டா இந்த ஆட்டோ டிரைவர் சாட்சியாக இருக்காரு. இவங்க கொடுத்த கன்ஃபெஷன் இருக்கு. இதை எல்லாத்தையும் வச்சு போலீஸ் இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த திரேந்திரங்கிற ஒரு நபர் இருக்கார்ல டிரைவர், அவர் வந்து ஒரு கடையில் போய் கிளவுஸ் இந்த மாதிரி முகத்துக்கு போகிறதுக்கு மாஸ்க்லாம் வாங்கியிருக்காரு. இவர் அதை எதுக்காக வாங்கினாருங்கிறது தெரியல. பட் அந்த கடை ஓனர் போலீஸ் கிட்ட சொல்றாரு, சார் சம்பந்தப்பட்ட நாளுக்கு முந்தின நாள் வந்து இவர் இதெல்லாம் வாங்கிட்டு போனாருங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அதுவும் ஒரு முக்கியமான சாட்சியா இதுல பார்க்கப்படுது. நம்ம எவ்வளவு கேசஸ் பார்த்திருக்கோம். இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல் இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிசிக்கல் எவிடன்ஸும் கிடையாது, எந்த விதமான ஃபாரன்சிக் எவிடன்ஸும் கிடையாது. அதாவது இவங்க 2 பேரும் தான் இந்த கிரைம் சீனுக்கு வந்து இந்த கொலையை பண்ணிட்டு போனாங்க. இந்த கிரைம் சீன்ல இவங்க 2 பேரும் இருந்தாங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு சின்ன தடயம் கூட இல்ல. இப்போ ப்ராசிக்யூட்டரும் போலீஸும் எதை நம்பி இந்த கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க? அந்த ஆட்டோ டிரைவரோட கன்ஃபெஷன், இவர் கிளவுஸ் வாங்கின அந்த மாஸ்க் வாங்கின அந்த கடை ஓனரோட கன்ஃபெஷன், அதுக்கப்புறம் இதுல சம்பந்தப்பட்ட வெல்சிங்கிற அந்த மனைவியோட கன்ஃபெஷன். இதை 3ஐயும் எடுத்துட்டு தான் ட்ரையலுக்கு போறாங்க. அப்ப கோர்ட்ல என்ன ஆகுது? இந்த 3 பேருமே அவங்க கொடுத்த கன்ஃபெஷனை அப்படியே பேக் அடிச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மனைவி என்ன சொல்றாங்க, சார் நான் கன்ஃபெஷன் கொடுத்தது உண்மைதான், பட் போலீஸ் என்ன மிரட்டி தான் அந்த கன்ஃபெஷனை வாங்கினாங்கிற மாதிரி கோர்ட்ல சொல்றாங்க. ரெண்டாவது அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாரு, சார் என்னையும் போலீஸ் மிரட்டி தான் அந்த கன்ஃபெஷன் வாங்கினாங்கிறாங்க. பட் அந்த ரெண்டாவது கிளவுஸ் மாஸ்க்லாம் வித்தார்ல அவர் என்ன சொல்றாரு, சார் இவர் அடிக்கடி என்கிட்ட வாங்கிட்டு போவாரு, இவர் பைக் ரைடு பண்ணுவார், நீண்ட தூரம் பைக் ரைடு போவாரு, அதுக்காக அடிக்கடி கிளவுஸ் வாங்கிட்டு போவாரு, அந்த மாதிரி தான் எனக்கு வாங்கிட்டு போனாருன்னு அவரும் அந்த கன்ஃபெஷனை வேற மாதிரி திருச்சி சொல்றாரு. இப்படி 3 பேரும் கொடுத்த கன்ஃபெஷன் நாங்க சொல்லலைங்கிறாங்க. போலீஸ் கிட்டையும் ப்ராசிக்யூட்டர் கிட்டையும் இவங்க இந்த கிரைம் சீன்ல இருந்தாங்க, இந்த கொலையை பண்ணாங்க நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான தடயமும் இல்லைங்கிறதுனால ஃபைனலா நீதிமன்றம் இந்த 3 பேரையும் நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கேட்கவே பயங்கர கடுப்பா இருக்குல்ல. நம்மளுக்கு இந்த கேஸை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது இவங்க தான் பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து அன்சால்வ்டாவோ இல்லை அந்த கேஸ் ஒரு தீர்க்க முடியாத வழக்கா போகும்போது 2 விதமான காரணம் இருக்கு. ஒன்று, அதில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியாது, அவன் யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து அன்சால்வ்டாக போகும், கோல்டு கேஸாக போகும். இன்னொரு கேஸ் எப்படின்னா இவன் தான் பண்ணியிருப்பான்னு தெரியும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, பட் அவன் தான் பண்ணியிருக்கான்னு நிரூபிக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட சரியான தடயம் இருக்காது. பட் அந்த மாதிரி தான் இந்த 2வது கேட்டகரியை சேர்ந்ததான் இந்த வழக்கு. இந்த வழக்கு இதோட அன்சால்வ்டாக முடிஞ்சா கூட கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தால் கூட, பட் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வழக்கில் என்ன நடந்திருக்குன்னு. பட் இப்போ நம்ம அந்த வழக்கை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம். எதுக்காக இவங்களுக்கு எவிடன்ஸ் சரியாக கிடைக்கல, எதுக்காக இந்த 3 பேத்தையும் நீதிமன்றம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க உள்ளே வரும்போது இந்த நபர்கள் க்ளவுஸ் போட்டு எல்லாமே வந்திருக்காங்க. ஒரு ஃபாரன்சிக் தடயத்தை கூட இந்த வீட்டுக்குள்ளே அவங்க விட்டுட்டு போகல. ஸோ தே ஆர் மேக் ஷுர். அதே மாதிரி இவங்க ஆட்டோவில் ட்ராப் பண்ண வந்தப்போ கூட அந்த நம்பர் பிளேட் இல்லாத ஆட்டோவில் தான் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ ஒரு 3வது நபர் இந்த 2 பேரும் இந்த கிரைம் சீனில் இருந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி யாராலையும் நிரூபிக்க முடியல. ஒரு ஐ விட்னஸே கிடையாது. அடுத்தபடியாக சரி ஐ விட்னஸை விட்டுருங்க, ஃபாரன்சிக் தடயம் என்ன இருக்கு? இவன் வர்றவன் ஏதாவது கையில் கட் பண்ணி ரத்தத்தை விட்டுட்டு போயிருக்கானா, டிஎன்ஏ இருக்கா, இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா, இல்லை ஃபுட் பிரிண்ட் இருக்கா, எதுவுமே பார்த்தா ஒரு ஃபாரன்சிக் தடயத்தை கூட போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. பட் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் ஒன்று இருக்கு, நம்மளுக்கு தெரியும். மோட்டிவ் சூப்பராக இருக்கு, இந்த மோட்டிவ்காக அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க, மோட்டிவ் கிளியராக இருக்கு. அவங்க மனைவியோட கன்ஃபெஷன் சொன்னது எல்லா டாட்டையுமே கனெக்ட் பண்ணுது, பக்காவாக கனெக்ட் ஆகுது. அவங்க சொன்ன கன்ஃபெஷன் உண்மைங்கிறதும் தெரியுது. அதுவும் அந்த ஷெட் லைட் ஆஃப் பண்ணுறதுக்காக தன்னோட கணவர் போனாருன்னு சொன்ன பொய்யும், அதுக்கப்புறம் தன்னோட ரூமில் இந்த நகைகளை அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிறத சொன்ன பொய்யும், தன்னோட கணவர் இறந்த துக்கம் தாங்காமல் அதை பற்றி கவலையே படாமல் மறுநாளே பியூட்டி பார்லர் போனது, ஜாலியாக சுற்றினது, சொந்த பையனை கூட கவனிக்காமல் விட்டதுங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்களை நம்மளால் லிங்க் பண்ணி பார்க்க முடியுது. அவங்க மனைவியும் அந்த காதலனும் அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு. பட் என்ன பண்ணுறது, ஒரு தடயம் கூட இல்லையே. இப்போ நம்மளுக்கு கேட்கலாம், அந்த மனைவிலாம் பொய் சொல்லியிருக்காங்களே, இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்களே, இதுலேருந்தே தெரியலையே அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்காங்கன்னு. தெரியும், எல்லாத்தையும்
எல்லாத்துக்குமே தெரியும். பட் சட்டத்தை பொறுத்த வரைக்கும், நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பிஹேவியர் அனாலிசிஸ். அதாவது ஒரு கிரைமில் ஒருத்தவங்களை விசாரிக்கும் போது ஒரு டைம் இப்படி சொல்லுவாங்க, இன்னொரு டைம் இப்படி சொல்லுவாங்க. அதை வச்சு மட்டும் ஒரு கேஸை வந்து நம்ம தண்டனை கொடுக்க முடியாது. அது வந்து கன்ஃபஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சஸ்பெக்டை விசாரிக்கும் போது அவன் மாற்றி சொன்ன கதையினாலும் சரி, இது எல்லாமே வந்து அன்லஸ் அன்டில் அவன் நான் தான் பண்ணேன், இப்படித்தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான தகவலை, அதாவது கொலைகாரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச தகவலை அவன் சொன்னால் ஒழிய அவன் சொல்ற கன்ஃபஷனோ இல்லை அவன் மாற்றி திருச்சி சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சோ அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியாது. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும், நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்ட்ராங்கான ஐ விட்னஸ் இருக்கணும். இந்த கேஸில் போலீஸ் பண்ண பெரிய தப்பு, அந்த ஐ விட்னஸை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டாங்க. மேபி அந்த டிஃபென்ஸ் டீம் அழகாக காசு கொடுத்தோ ஏதோ விலைக்கு வாங்கிட்டாங்களான்னு தெரியல. அந்த 2 ஐ விட்னஸும் பேக் அடிச்சிட்டாங்க, இவங்க கொடுத்த கன்ஃபஷனையும் பேக் அடிச்சிட்டாங்க. பட் இப்போ பாருங்க, ப்ராசிக்யூட்டருக்கும் போலீஸ் ஆஃபீஸருக்கும் வெறும் எம்டி ஹேண்ட் இருக்கு. அதுக்கு மேல ஒரு தடயம் கூட அவங்க கிட்ட இல்ல. சரி, அப்போ போலீஸ் என்னதான் பண்ணிருக்கணும், என்ன பண்ணா இந்த வழக்கை தீர்த்திருக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம நிறைய கிரைம் கேஸை வச்சு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, முதல் வந்து அந்த போலீஸ் வந்து கொலை நடந்தப்ப இந்த ஏரியால யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற செல்போன் டேட்டா ரெக்கார்டை எடுத்தாங்கல்ல, அந்த ரெக்கார்டையும் இவங்க 2 பேரோட செல்போனையும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்களான்னு தெரியல. நான் படிச்சு பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தாங்கங்கிற மாதிரி தகவல் இல்லை. மேபி பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காம இருந்திருக்கலாம். இப்போ 2 ஆப்ஷன் வச்சுப்போம். உண்மையிலேயே போலீஸ் பார்த்துருந்தாங்கன்னா இவங்க லிங்க் பண்ண முடியாமல் இருந்தால் என்ன கண்டிஷன் வந்திருக்கும், இவங்க 2 பேரும் ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு வந்திருப்பானுங்க. இல்லை போலீஸ் அதை சரியாக பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரோட செல்ஃபோனோட லொக்கேஷனையும் வச்சு இந்த கொலை நடந்தப்போ இவங்க 2 பேரும் இந்த தீக்ஷித்தோட வீட்டில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மேபி போலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 2வது, சிசிடிவி காட்சிகளை இன்னும் பெட்டராக அனலைஸ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. அவங்க என்னதான் விவரமாக சிசிடிவி கேமரா இல்லாத டைரக்ஷனில் போனால் கூட போலீஸ் என்ன பண்ணுறாங்க, விவரமாக ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அபண்டன் பண்ணிட்டாங்க. பட் எந்த இடத்துல அவங்க காரை அபண்டன் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு போயிருக்கணும்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து வேற எந்த ஏரியாவுக்கு அவங்க தப்பிச்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவங்க காரை அபண்டன் பண்ண இடத்துலேருந்து நாலாபுறமும் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை பார்த்தா அதுவும் வந்து நைட்டு ஒரு 12 மணினா கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி ட்ராக்கிங்கை பண்ணாங்களான்னு தெரியல. இல்லை மேபி இன்னும் கொஞ்சம் சிசிடிவியை பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ஐ விட்னஸை இவங்க சரியாக போலீஸ் ப்ரொடெக்ட் பண்ணலன்னு தோணுது. பிகாஸ் ஒருத்தர் முக்கியமான ஐ விட்னஸை பார்க்கும்போது அந்த ஆட்டோக்காரன் இல்லைன்னா அந்த கடைக்காரரை பார்க்கும்போது அவங்கள கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா டிஃபென்ஸ் டீம் கண்டிப்பாக ஒன்று மிரட்டல் தோணிலையோ இல்லை பணம் கொடுத்தோ விலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி அவங்கள கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது எல்லாத்தையும் தாண்டி கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தையும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அது உண்மையிலே ரொம்ப ஒரு முக்கியமான தடயம். மேபி இந்த வெல்சிங்கிற பொண்ணு கன்ஃபஷன் கொடுக்கும்போதே அதுக்கிட்ட போட்டு வாங்கிருந்து அந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தியை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தடயமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். இந்த பொண்ணு கன்ஃபஷன் சொல்லும்போது அதுகிட்ட போட்டு வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கத்தி இங்கே தான் தூக்கி போட்டு போனாங்கன்னு. இப்போ அந்த கத்தியை போய் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் இருக்க ரத்தத்தை தீக்ஷித்தோட ரத்தம் நிரூபிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் அந்த கத்தி இருந்துச்சுன்னு போலீஸ்க்கு எப்படி தெரியும்? இந்த பெண் சொல்லி தான் தெரியும். இந்த பெண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? கொலை பண்ணவன் சொன்னாலும் தெரிஞ்சிருக்கும். இப்படி ரிவர்ஸ் ட்ராக்ல வந்தாங்கன்னா ஈஸியாக அதை நிரூபிச்சிருக்கலாம். பட் அதையும் போலீஸ் கொட்ட விட்டாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண்ணுக்கு முன்னாள் காதலரோட தொடர்பு இருக்கு. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணாங்கன்னா இவங்க பல நாளாக ஃபோன் பண்ணி அந்த கொலைக்கு எப்படி பிளான் பண்ணலான்னு ஒரு பேசியிருப்பாங்க. எல்லா டைமும் கால் பண்ணியிருக்கலாம், இல்லை சில டைம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம். இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் என்ன மாதிரி கான்வர்சேஷன் பரிமாறப்பட்டது, என்ன மாதிரி மெசேஜஸ் பரிமாறப்பட்டது, இல்லை கொலை நடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி இவங்க கண்டிப்பாக அவங்களோட தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. நான் இப்போ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், இத்தனை மணிக்கு வந்துடுவேன், நீ இப்படி வாங்குற மாதிரி ஏதாவது ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்களே. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் வெல்சிக்கும் அவங்க காதலருக்கும் இடைப்பட்ட கான்வர்சேஷன் அந்த செல்போன் ரெக்கார்டை போலீஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்களான்னு தெரியல. அது ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தத்துல இந்த கேஸை வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது உண்மையிலேயே தீர்க்கக்கூடிய வழக்கு தான். பட் அங்கங்க பண்ண ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால நிறைய தடயங்களை போலீஸ் கோட்ட விட்டாங்கன்னு தோணுது. பட் அவங்க என்னதான் கிளவரா அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க, அதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. பட் கண்டிப்பா அவங்களையும் அறியாம ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதை போலீஸ் கவனிக்க தவறிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த 3 பேரும் சட்டத்திலிருந்து தப்பிச்சு இன்னைக்கு சுதந்திர பறவையா சுத்திட்டு இருக்காங்க. இதுல இருந்து நம்ம பொதுமக்கள்
நம்மளாக இருந்தாலும் சரி, இல்லை இது ஒரு ஃபாரன்சிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கிரிமினாலஜி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, பர்ஃபெக்ட் கிரைம்னு ஒன்றுமே கிடையாது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு தடயம் இருக்கும். அந்த தடயத்தை கண்டுபிடிக்கணும். அதை உண்மையிலேயே நம்மளுக்கு விசிபிளாக இல்லாட்டா கூட கிளவராக திங்க் பண்ணியிருந்தா கண்டிப்பாக போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு மிஸ்டேக் அதை விட்டுருப்பாங்க, அதை போலீஸ் கொட்ட விட்டாங்க. ஸோ எந்த ஒரு கிரைமுமே ஒரு கன்ஃபெஷனை வச்சோ இல்லை ஒரு ஐ விட்னஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சப்பையான ஒரு தடயங்களை வச்சோ கண்டிப்பாக கோர்ட்டில் தண்டனை வாங்கி தர முடியாது. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். நீங்கள் ஒரு கிரிமினல் ஸ்டூடெண்ட் இருந்தால் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. யூ நீட் எ ஃபிசிக்கல் எவிடன்ஸ், யூ நீட் எ ஃபாரன்சிக் எவிடன்ஸ், அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ஐ விட்னஸ் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக எந்த கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் மினிமம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அது வச்சுக்கணும், இல்லை ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸ் அது வச்சுக்கணும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இது யார் பண்ணியிருப்பா, எதுக்காக பண்ணியிருப்பான்னு. பட் அப்படி இருந்தாலும் இந்த 3 பேரும் சட்டத்தின் பார்வையிலேருந்து தப்பிச்சது, தண்டையிலேருந்து தப்பிச்சது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தீக்ஷித்துங்கிற நபரை அவங்க மனைவி சொன்ன கன்ஃபெஷன் படி இவங்க தான் பண்ணியிருப்பாங்களா, இல்லை போலீஸ் மிரட்டி அவங்க மனைவி கிட்ட ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கன்ஃபெஷன் வாங்கியிருப்பாங்களா? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.